தகுந்த நடை கொடுத்து விட்டோம். அடுத்தது நேற்றைய தினம் யார் உயிரை கவர்ந்தோம் ஐயா? தாத்தூன் தலுக்குராணிகள். தஞ்சாவூரை சேர்ந்து. ஆமாங்க. தாத்தூன் தலுக்குராணிகள். தலுக்குராணிகள். அடுத்தவர்களை பாடுறோம் நாங்க யாரு எங்க இருந்து வரந்தானே தெரியல. கையில காசு கொடுத்தால் அதற்கு தான் என்னுடைய பேர் தாசி. தாசி குலத்திலே பெண்ணாக பிறந்து என்னுடைய திருநாமமோ தாம் தாம் தலுக்குராணி. இவனுடைய பேர் தான் வாங்கிய வனிதா. இதுவரை நம்ம எங்க வந்திருக்கிறோம், எதனால இந்த இடத்துக்கு வந்தோம்? முன்னாடி ஒரே மேக மூட்டமா இருக்குது, ஒரே வெள்ள வெள்ளையா இருக்குது. நம்ம எங்க வந்திருக்கிறோம், எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? இந்த புள்ள வேற வந்துக்கிறான். யாரு இந்த புள்ள நடுவுல போன மாதிரி வந்துக்கிறான்?
சரி, சரி, ஏண்டி? வாடா. ஆமா ஆ, இவன் வந்து என்ன எதிர்பார்த்து ஆ. கையில காசு எடுத்து பிடிக்கலையா உன் கையில இருக்கிற காசியா? ஆமா. அவனே பார்த்தா புள்ள டப்பாக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கிறான். அவனாண்டி வச்சிருக்காண்டி. இருக்க போகுது. ஏய் ஆ, இப்பதான் உள்ள பார்த்தேன் அப்படியா? பாக்கி தௌசண்ட்ல ஆ. கட்டு கட்டா பணம் என்ன அப்படியா? ஆமாண்டியே. சரி, சரி, வாங்கிட்டு வா பாக்கலாம். அதனால அவன் இழுத்து பிடிச்சு ஆ. என்ன எதுவும் ஒரு வழி பண்ணிடலாம் சரி, சரி. ஏய், என்னங்க வாங்க அவருங்க கொடுங்க தாங்கல ஏய், ஏய், சொல்லு ஏய், மொத்தோயோ. இவனா வாழைக்காய் கடை வச்சுக்கிறாவா? வாழைக்க கடிங்க நீ வாயா தொந்து வந்தா எத்து லபுக்கு சொருவிடா வா, எச்ச கிடைக்காது. கொப்பு நடிகை. புரியுதா? நல்லா அறிவு வரும் சாரிடா. அறிவு நல்லா வந்தா அதான்யா. ஏய் என்னது அது கூட்டு சொன்னது. ஏய் அப்படின்னா என்னது அது தனக்காணி மூட்டை. அது வெள்ளையா இருக்கணும் நம்ம என்னங்க ஓலை குறு தோலை காத்திரை ஆடுது கண்ணன தேடு ஓலை வாகனா தேடி ஆடுது ஓலை 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 உலகத்தோட கதையா வாகனா தேடி ஆடுது
ஓஎம்சி ஓஎம்சியா எம்சி இல்லம்மா ஓரியணுமா இது ஓஎம்சி டா ஓஎம்சியா ஓஎம்சி ஓஎம்சியா ஓஎம்சி ஐயோ ஏய் முட்டுதுடா முட்டுதா தாய் சித்தாந்தா ஐயா யார் அவர்கள்? எத்தனை போட்டாமா டேய் யாருடா அவரு இவர் யார் என்று தெரியவில்லையா யாரு இவர்தான் யமன் சரி சரி யமனா மேலோகத்துல தானே இருப்பாரு. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாரு? ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு ஏ மாடகட பையா லோல்பட்ட பையா பக்கத்த பையா விதியத்த பையா தூண்டத்துக்கு பல்லுல பையா பேசத்துக்கு நாக்கல பையா எனக்கு பல்லு இல்லையா உன்னை தாண்டி அவனை சொன்ன வேலை செய்யாத விட்டு பல்லுல குத்திருக்கிறான் உன்னை ஏய் அது ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா அவன் குத்திருப்பான் உன்னை ஏண்டா வேலை ஒழுங்கா கொடுத்தா வேலையை ஒழுங்கா செய்யாமக்கிறேன் பொட்ட பையா மாகட்ட பையா வந்து நானும் 1/2 மணி நேரம் ஆகுது ஒண்ணு பண்ண பாருங்கள வாடா டேய். கையால கட்டிடுவான் உன்னை சரி சரி இவ்வளவு நேரம் அவ கூட இருந்தால காசுல எடுறா வெளியே எடுறா காசு எடுடா. அவருடா ஏய் அவருடா அவருவா சரி சரி அவரு ஏய் இங்க ஒண்ணும் இல்ல என்னதுயா நான் உள்ள பார்த்தேன் ஏய் நான் யாருன்னு தெரியாது நீங்க ஆடிங்கிறீங்க யாருடா நீனே? சரி சரி இங்க வா இங்க வா. முதல்ல அவர் யமதர்மன். நீ ஆ. யமதர்மன் என்றால் மேலோகத்திலான இருப்பார்கள். ஆமா இங்க எதற்காக வந்தார் அவரு? நீங்கள் எங்க வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா எங்கடா? யமலோகம் தான் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா ஆமா உங்களுடைய உயிரை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் ஐயோ! நாங்கள் உத்தரவுத்தா. வா. யாரா சரிச்சா மேல பத்தி விட முன்ன கை மேய்ச்சாடா, எப்பா. ஐயோ, விரல். எப்பா, விரல் போச்சுடாப்பா. விரல் பிடிச்சா கண்டு போட்டு விரல். ஏய் இந்த மாதிரி எங்க கிராக்கிங்ல எல்லாம் சொல்லாத கொல்ல விட்ட. ஆ, கூகுள விட்ட. எம்மா, நீ பெரிய பைப் வச்சிருக்க தெரியாதம்மா. நான் குறுகுல ஒட்டுக்கிறேன் நானு. இது வாடா டேய். எங்களை யாரு கேட்டு புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க உயிரை யார்கிட்ட கேட்டு வந்தீங்க? எங்க கிராக்கிங்களுக்குலாம் நாங்க என்னடா பதில் சொல்லுவோம்? எப்ப எங்களை புடிச்சிட்டு வந்தீங்க? நாங்க எப்ப செத்தோம்? ஏய், ஏய் உங்களோட உயிரை காலிலே பிடித்து விட்டோம். காலையில புடிச்சிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்க 2 பேரையும் புக் பண்ணி வச்சுக்காமடா. எனக்கு தெரியும். வண்டி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சீதர் ஒரு பையன் கால் பண்ணேன் அவனை காலையே விட்டான். ஏய், அதனாலதான் வேனை விட்டியாரு ஏய், கால சொல்லாத கொல்லாத எங்களுடைய உயிரை யார் கேட்டு நீங்க புடிச்சீங்க? யாரை கேட்டு பிடிக்க வேண்டாம். யாரு கேட்டுங்க? எங்க விடிப்பது கிராக்கிங் எங்களுடைய வேலை. விடிப்பது எங்களுடைய வேலை. அதுக்கு ஐயா, இவர்கள் யார்? காக்கும் தலத்திராணிகள், தாம் தூ தலகுராணிகள். உணவை விட்டு பிழைப்பவர்கள். ஓ ஏண்டா பூலோகத்திரி ஆமாங்க நீங்கள் செய்த பாவங்கள் என்ன? ஐயா, இருப்பொரு இடமும் பருப்பது, இல்லாதவர்களுடைய பருப்பது. பருப்பலா? பருப்பது. டேய், முதல்ல எங்க ரேட் நான் தெரியுமா? எங்களோட மார்க்கெட் என்னன்னு தெரியுமாடா ஃபர்ஸ்ட் உனக்கு? கோயம்பேடு யார கேட்டுடா எங்க உயிரை புடிச்சு நீனு? யார்? எவ்வளவு பேர் எங்களுக்காண்டி காத்து நிக்கிறாங்க. வயசானவங்கல இருந்து அரியத பசங்க வரைக்கும் அம்மா பேர் காத்து நிக்கிறாங்க. காத்துக்கிறாங்களா? நல்ல வேலை, காத்துல மட்டும்ங்கிறாங்க. ஆமாடா. டேய் வா. வாடா இங்க. தெரிஞ்சுக்கிறேன் என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்லட்டுமா ஏண்டி நம்ம ரேட்டு சொல்லலாமா ஏய் டேய் எங்களுடைய ரேட் சொல்லட்டுமா? டேய் நான் பீடி தரணானா? நான் வட்டி போய் தரணும் அப்புறமா. டேய் வாடா டேய். எங்களோட ரேட் நான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? என்ன rate? அத கேக்கல நீனு. எங்க கிராக்கிங்க்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? என்ன டேய் அறியாத பசங்களா வந்தாங்கன்னா ஆ. 1000 ரூபாய். 1000 ரூபாவா? ஆமாடா. வெறும் 1000 பார்த்தா வெறும் 1000 ரூபாய். ஆமா. அதுவே வயசு பசங்க வந்தாங்கன்னா அறியாத வந்தாங்கன்னா 1000 ரூபாய். ஆ. அதுவே இது இவங்கள மாதிரி வந்தாங்கன்னா வச்சுக்கேன் வேற மாதிரி. வெறும் 50 ரூபாய் தான்டா. அவர் வேற குளிர்ல நந்து போய்க்குது. நம்ம சூடு நம்ம திறக்க முடியாது. டேய் அவங்களுக்குலாம் வெறும் 100 ரூபாய் தான்.
100 ரூபாவா? அதியா அவங்களுக்கு 1000 ரூபாய், இவங்களுக்கு மட்டும் 100 ரூபாய். டேய் அறியாத பசங்க வந்தாங்கன்னா பட்டு பட்டுன்னு போக மாட்டாங்க. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் பட்டுன்னு போக மாட்டாங்க. சம்பாநாத்தை புடுங்கி நல்லா அலன்னு அலசுற மாதிரி அலசுனா கூட அவங்க போக மாட்டாங்க. ஆனா இவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுடா. அறியாத பசங்க. ஆஹா வயசானவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதான் அவங்களுக்கு 100 ரூபாய். அதுக்குதான் அறியாத பசங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய். வாராண்டா இதனால்தான் துணி போட்டு வந்து நிக்கிறான் போல. நான் அறியாத பையலங்க. நான் வந்து கிராஸ். நானு நீ வரப்போறியா? ஆமா. டேய் அப்படியே என்னோட ரேட்டை உனக்கும் சொல்லட்டுமா? என்ன ரேட்டு? டேய் என் பின்னாடியே வா. இந்த ரேட்ல எல்லாம் போயிட்டு உங்க யமதர்ம கிட்ட சொல்லுடா. பட்டு போடாம தொட்டா 1000 மாமா பக்கத்துல வந்து 2000. அடி முழு போட்ட யாரு போதுமா? 10மா? பத்தாதா உனக்கு? பத்தாது. அதுக்கப்புறம் இன்னும் வேணுமா? டேய் ஒல்லி ஒல்லி ஜாக்கெட்ட தொட்டா 3000 4000. போதாதா? நினைக்காத. 5000 இருக்குது 6000 இருக்குது. அது எப்படி தெரியுமா? வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000 இருக்கிற வட்டத்தை தொட்டா 6000. அவர் பார்த்தா ஆம்பளை அவரு ஆம்பளை சித்திரகுப்தா உலகத்திலே இவன் என்ன குற்றம் செய்தார்? இவள் என்ன குற்றம் செய்தார்?
குடித்து குளிப்பது ஐயா. கட்சிய கணவனை மறந்து மறந்து. மாற்றான மனிதனை நிறுத்தி ஆமாங்க கண்டவனோடு கூடிக்கிறது ஆமாங்க தாசிக்கு ஆமாங்க தாசிங்க. ஏய், எப்படி கண்ட ஆடவனை சேர்த்து கட்டினோ அதே போல் அது பாத்திரியா அக்னி கம்பம் ஆமாங்க இருந்து கொடுக்கிறது அந்த அக்னி கம்பத்தை சேர்த்து கட்டி வைக்கணும். ஏய், வா. சுவாமி. நேற்றைய தினம் ஆமாங்க கவர்ந்து வந்த உயிருக்கு தண்டனை கொடுத்து விட்டோம். கொடுத்து விட்டா இன்று யார் உயிரை கவர வேண்டும்? இதோ பார்க்கிறேன் ஐயா. ஐயா மணிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவனுடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி சனிக்கிழமை 7:45 மணி நேரத்தில் அவன் உயிரை கவர வேண்டும். மணிவதனாபுரி நாடு ஆமாங்க ராஜேந்திர மன்னன் ராஜேந்திர மன்னன் அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி சிவமணி இன்று சனிக்கிழமை வரவில்லை. ஆமாங்க 7:45 மணிக்கு அவன் உயிரை பெற்று வர வேண்டும். ஆகினால் இப்பொழுதே புறப்பட வேண்டும். மணிவதனாபுரி நாடு ஆமாங்க புறப்பட போகலாம். அன்பார்ந்த நாடகலா ரசிகர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம், இன்னும் காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமேறு வட்டம், தச்சாமன் கிராமம் இனியா நாடகமன்றத்தின் சார்பாக சிறந்த வணக்கம். இன்னும் இளங்காடு கிராமஸ்தலம் நாட்டாண்மை பிரதனம் கருணையும் மணியும் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் குழு, இளைஞரணி விழாவினை சிறப்பு நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவரும் சேர்ந்து இவருடைய இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 நன்றிப்பை அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு இவருடைய கடமை சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டுமல்லாமல் இன்று இரவு இந்த நாடகம் எதற்காக என்றால், பிறவி பெருங்கடல் இந்துவார் என்றார் இறைவனுக்கு சேராதார் என்பது போல் உயிர் நிறுத்தார் வழிபாடு. இன்னும் காலம் சென்ற நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சாலோபே சாமிபே சாரூபே சாயுத்துறை சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்தி மோட்சம் அடைய வேண்டும். அவருடைய ஆத்மாவனதி இறைவனை நேரில் இலைப்பாற வேண்டும் என்று உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாடக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எங்களுக்காக அன்போடு அரவணைப்பு தந்து இந்த நாடகத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்படியே உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து இவருடைய இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 நன்றிப்பை அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு அவருடைய கடமை சார்பாக நன்றி வணக்கம்.